சார் இந்த சட்டம் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, இது ஆண்களுக்கும் இருக்குங்களா சார்? எல்லாம் ரெண்டுமே ஒரு பொதுவான சட்டம் தான். இப்போ ஒரு பெண் ஆணை ஏமாற்றிருந்தாலும் சரி, ஆண் பெண்ணை ஏமாற்றிருந்தாலும் ஒரே மாதிரி சட்டம் தான் பாயும். என்ன ஒன்று, இந்த டவுரி ஹராஸ்மெண்ட்டு 498A இதெல்லாம் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட்லாம் வந்து இதில் வராது. இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கிட்ட வந்து இவ்வளோ நீங்கள் எனக்கு நகை போட்டால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற நிலைமை வந்து எங்கேயாவது அங்கொன்றும் இங்கே ஒன்றும் இருக்கலாமே தவிர, அதுவும் அவருக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலே இருக்கலாமே தவிர, அதுவுமே தவறு தான். ஆனால் அது வந்து பதிவு செய்யப்படவில்லை பல இடங்களில். இது பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், டவுரி ஹராஸ்மெண்ட்டு, டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படின்றதுனால அது பெண்களுக்கு ஆதரவான ஒரு சட்டமாகவே இது வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இப்போ கூட சமீபத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு பெண் கேட்டிருந்த மாதிரி, ஒரு 6 லட்சம் மாதம் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும், அவர் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறார், எனக்கு அதில் 6 லட்சம் கொடு அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஜட்ஜு விளாசினாங்க. ஆனரபிள் ஜட்ஜ் வந்து விளாசி அவங்க, உனக்கு என்ன அப்படி 6 லட்சத்துக்கு உனக்கு என்ன மாதம் தேவை அப்படின்னா நீ சம்பாரிச்சிக்கோ அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அதில் பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வீக்கராக இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர, மற்றபடி எல்லாருக்கும் சமமான சட்டம் தான்.